காஞ்சி நம்ம தட்சிண தேசத்தில் இருக்கிறது. இது ஜீவன் முக்திபுரி. பாக்கியெல்லாம் செத்து போனற்பாடு மோட்சம். ஜீவன் முக்திபுரி இந்த காஞ்சி. அதான் ஆதிசங்கர் அங்கேயே இருந்து ஜீவசமாதியாக இன்றைக்கும் நமக்கெல்லாம் அருள் பார்த்து கொண்டே இருக்காருங்க. ஏன்னா செத்து போனற்பாடு வருதுங்கிறது நமக்கு தெரியுமோ தெரியாது. நம்பிக்கையோடு தான் நம்ம உட்காந்து செத்து போகணும். இது ஜீவன் முக்தி ஆனதோடு நமக்கு எல்லாரும் நல்ல அனுபவத்தை தெரியும். ஏன்னா மற்ற ஊர்லெல்லாம் வர பயங்கள்லாம் இருக்கும். உனக்கு கேட்டதெல்லாம் தரேன், உனக்கு பயத்துலேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்லாம் வர பயங்கள்லாம் வச்சுட்ருக்கோம். பாஷாங்குஷம் வச்சுருக்கோம். எல்லா சாமியும் அப்படி தான் 4 கை வச்சுருப்பாலாம் இருக்கும். இல்லை 2 கை இருக்குவா, அது பாஷாங்குஷம் இருக்காது. வெறும் வராபயம் மாத்திரம் பாடம் இருக்கும். 4 கை உள்ளவர்களுக்கு பாஷாங்குஷம் வராபயம் இருக்கும். இங்கே மாத்திரம் அப்படி கிடையாது. வராபயமும் கிடையாது, பாஷாங்குஷமும் கிடையாது. பின்ன என்னதான் இருக்குன்னா மனோரூப இச்சு கோதண்டா. மனசாக கட்டுப்படுத்துறதுக்கு அது கரும்பு வில்லு போல மனசு இருக்கு. கரும்பு ருச்சி சாப்பிட்டா ஆனந்தமாக இருக்க தவிர கடிச்சு தின்னாக்க பல்லெல்லாம் போடும். அது மாதிரி அந்த ருச்சிக்கு மேலே ஆயிரக்கணக்கான ஆனந்தம் கொடுக்கக்கூடியது மனசால் நினைக்கக்கூடியது. பாசம் ஆசையெல்லாம் அழிச்சிடும். அங்குஷம் அகங்காரத்தை நான் சொல்கிற அகங்காரத்தை அழிச்சிடும். இது 4 பண்டு நகையாக இருக்கணும். அவன் தான் ஜீவன் முக்தன். ஆசையும் இல்லாமல் அகங்காரமும் இல்லாமல் இந்திரிய நிகிரகங்கள்லாம் திரட்சசி நிஜஹரேஸ்த குருச்சரணாமுஜ நிர்பர பக்தா சம்சாரா லச்சிராத்பவ முக்தா சேந்திரிய மானச நியமா தேவன். இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தினால்தான் அது வரும். அதுக்காக தான் மனசு இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்துகிற சுரூபத்தோடு அந்த அடையாளத்தை வச்சுன்னு அப்படியே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுரூபம் காமாட்சி. நீ விரும்பின பலத்துக்கு மேலே எல்லா பலத்தையும் கூட உன்னுடைய திருவடியிலேயே இருக்கு. அடுத்தபடி விசேஷம் உள்ள அந்த உன்னுடைய திருவடியை கும்பிட்டாலே போகும், உனக்கு ஜீவமுக்தி கிடைச்சிடும். எல்லா பலனும் கிடைச்சிடும். விரும்பின பலம் தான் கிடைக்கும். விரும்பினதுக்கு மேல் உள்ள பலமும் கூட கிடைக்கும். தவகி சரணாவேவ நிபுணோ. உன்னுடைய திருவடியே நீ வாஞ்சாசம் அதிகம் விரும்பின பலத்துக்கு மேலேயே உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் அது காதுக்கு இருக்கு அப்படின்னா அதனால தான் ஜீவன் முக்தின்னு. மற்ற 6 க்ஷேத்திரங்கள் செத்து போன இருப்பாரு. இந்த காஞ்சிபுரம் மாத்திரம் ஜீவன் முக்தி க்ஷேத்திரம் ஆதிசங்கர் அந்த காலத்திலேருந்து இருக்கு. நம்ம பெரியவா வரைக்கும் இன்னைக்கு ஜீவசமாதி அங்கேயே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் சமாதி எட்ட முடிவு போச்சா கிடையாது, இன்னும் இருந்துட்டு இருக்காரு அவர். அதனால ஜீவசமாதியை அங்கேயே கொண்டு இருக்காரு. அதனால தான் பல பேருக்கு இன்றைக்கும் சொப்பனத்தில் அதை சொல்லிட்டு அதை கொடுத்தா அதை கொடுத்தா நிறையா கிட்ட கொடுத்துட்டே இருக்கா. எல்லாரும் அரிசி போடுற சாப்பாடு போடுற பாசத்தை கொடுக்காத அப்படி கொண்டு கொடுத்துட்டே இருக்கா. அன்றைக்கி ஜீவசமாதி அதனால தான்